ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் எலெக்ஷன் கமிஷன், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம், பீகாரில் எலெக்ஷன் அப்போ நடந்த குளறுபடிகள் காரணமாக அங்கே 65 லட்சம் பேருக்கு மேலே உள்ள ஓட்டர்ஸுக்கு அவங்கள ஓட்டே போட முடியாதபடி பண்ணிட்டாங்க. அதில் நடந்த குளறுபடிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி இனி வர்ற எலெக்ஷனில் எந்த ஸ்டேட்லேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழில் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. 2002 வருஷம் இதை கடைசியாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் 23 வருஷம் கழித்து 2025 இந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது மூலமாக என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நிறைய போலி வாக்காளர்கள் மூலமாக எந்த ஒரு ஊழலும் நடந்துடக்கூடாது எலெக்ஷனில் அப்படிங்கிறதுக்காக இதை மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக இறந்தவங்க பேரில் ஓட்டு போடுறது எக்ஸட்ரா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த SIR ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். SIR ஃபார்மில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது பிறந்த தேதி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஆதார் எண், அது ஆப்ஷனல் தான், மேண்டட்டரி இல்லை. உங்ககிட்ட இருந்துச்சு அதை நீங்கள் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை இட்ஸ் நாட் மேண்டட்டரி. மூணாவது கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பரை எழுதிக்கோங்க. தென் 4 தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், உங்கள் அப்பாவுடைய பெயர் அல்லது உங்களுடைய கார்டியனுடைய பெயரை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. தந்தை அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் என்ன அப்படிங்கிறத தான் அப்படி கேட்டிருக்காங்க. அதை கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து தாயாரின் பெயர், தாயார் அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் அடையாள புகைப்பட அட்டை எண், அவங்களுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். துணைவரின் பெயர், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருடைய நேமை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தது அப்படின்னா அதையும் எழுதிக்கோங்க. சரி, இந்த மேலுள்ள காலத்தை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு கீழே இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 காலம்ஸ் இருக்குது. அதை நான் எப்படி ஃபில் பண்ணுறது? மேலுள்ளது நான் ஈஸியாக ஃபில் பண்ணிட்டேன், கீழே உள்ள இந்த 2 இதையும் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். 2002 வருஷம் உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் சைட் காலத்தை மட்டும்தான் ஃபில் பண்ணணும். அதாவது 2002 உங்கள் வீட்டில் யார் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், உறவினரின் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். முதல்ல பெயர், உங்கள் வீட்டில் யார் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய பெயர். உதாரணத்துக்கு உங்கள் அப்பா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பாவினுடைய பெயரை எழுதி, அந்த ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பரை எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஆப்ஷனல் தான், அது மேண்டட்டரி கிடையாது. உறவினரின் பெயர், உறவினரின் பெயரில் உங்கள் அப்பாவோட பெயரை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உறவினரின் பெயரில் உங்கள் அப்பாவுக்கு ஓட்டர் ஐடியில் யாரோட பேரை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அவங்க அப்பாவோட பெயரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது உங்கள் தாத்தாவோட பெயரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உறவினரின் பெயரில் உங்கள் தாத்தாவோட நேமை நீங்கள் அதில் எழுதணும். உறவு முறை, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தாத்தா என்ன உறவு முறை? தந்தை, அதனால் தந்தைன்னு எழுதணும். மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சட்டமன்ற தொகுதியின் பெயர், எண், பாகம் எண், வரிசை எண் எதுவுமே தெரியாத பட்சத்தில் இந்த ஃபார்மில் லெஃப்ட் சைடில் மேலே பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. ஒரு வேளை 2002 வருஷம் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா வாக்காளரின் பெயரில் முதல்ல கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் உங்கள் அப்பாவோட பெயரை நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஓட்டர் ஐடி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாக்காளரின் பெயரில் உங்களுடைய பெயரை போட்டு தான் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உறவினரின் பெயரில் உங்கள் ஓட்டர் ஐடியில் யாரோட உறவு முறை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பாவோட பெயரை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பெயரை நீங்கள் எழுதணும். உறவு முறை தந்தைன்னு தான் எழுதணும்.
மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை எண் இது எல்லாமே 2002வது வருஷத்தில் எப்படி இருந்ததோ அப்படி தான் எழுதணும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க. தெரியாத பட்சத்தில் மேலே பிஎல்ஓ ஆஃபீஸருடைய நம்பர் இருக்கும். அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டு எழுதிக்கோங்க. கடைசியாக கீழே சைன் பண்ணி ஃபார்மை பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய வைங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா.